Hello friends, 12th Business Max Chapter 2 Example Sum 2.38 Evaluate integral of e power 2x 2x minus 1 divided by 4x square dx கொடுத்திருக்காங்க. இதை எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா? தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். அப்போ integral of e power 2x into 2x minus 1 by 4x square dx. இது எப்படி ரைட் பண்ணலாம்னா 2x divided by 4x square minus 1 by 4x square நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். அதை இங்கே ரைட் பண்ணியிருக்கோம். ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் e பவர் 2x டிவைடட் பை 4x ஸ்கொயர் மைனஸ் 1 பை 4x ஸ்கொயர். இப்போ இதில் நம்ம என்னென்ன கேன்சல் ஆயிரும்? ஒரு எக்ஸும் கேன்சல் ஆயிரும். 2 டைப்பில் இதை கேன்சல் பண்ணால் என்ன ஒரு கீழே 2. அப்போ இன்டெக்ரல் ஆஃப் e பவர் 2x 1 பை என்ன 2 கேன்சல் ஆயிரும். ஒரு எக்ஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன பேலன்ஸ் இருக்கும்? 1 பை 2x இருக்கும். minus 1 by 4x square dx. இப்போ இதை பார்க்குறோம். இதுக்கு என்னன்னா நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸசைஸில் நம்ம பார்த்துருப்போம். ஃபார்முலா என்னன்னா e பவர் ax ஈக்குவல் e பவர் ax இன்டூ a f of x மைனஸ் பிளஸ் f dash of xன்னு வந்தால் அதோட ஃபார்முலா e பவர் ax f of xன்னு சொல்லுவோம். அப்போ இது அந்த ஃபார்முக்கு நம்ம கொண்டு வரணும். அப்போ அந்த ஃபார்முக்கு கொண்டு வரணும்னா இங்கே என்ன இருக்குது? 4 இருக்குது. அப்போ இங்கே 4 இருக்கக்கூடாது. இந்த இடத்துல நம்ம 2 இருக்கலாம். இப்போ 1 by 2னா நம்ம 1 by 2 என்ன பண்ணலாம்? 4ஆல் ஃபர்ஸ்ட் இந்த 4 எடுத்துருவோம். அப்போ இந்த 4 எடுக்கணும்னா மல்டிப்ளை அண்ட் டிவைடிங் பை 4. அப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணுறது இங்கே 1 by 4 எழுதியிருக்கேன். இன்டெக்ரல் ஆஃப் e பவர் 2x 4 உள்ளுக்கு மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 4 by 2x மைனஸ் 4 by 4x ஸ்கொயர் இன்டூ dx. இப்போ 1 by 4 அப்படியே இருக்கும். இன்டெக்ரல் ஆஃப் e பவர் 2x இப்போ 4 டேபிள் இதை கேன்சல் பண்ண 2 டேபிள் இதை கேன்சல் பண்ணோம்னா மேலே என்ன வந்துடும்? 2 இன்டூ 1. இதை என்ன பண்ணிக்கலாம்? 2 இன்டூ 1 by xன்னு ரைட் பண்ணிக்கலாம். இங்கே இந்த மைனஸ் நான் உள்ளுக்க கொண்டு போயிடுறேன். 4 கேன்சல் ஆயிரும். அப்போ மைனஸ் 1. அப்போ இந்த இடத்துல என்ன போட்டுருவோம்? பிளஸ். அப்போ பிளஸ் இன்டூ மைனஸ் 1 by x ஸ்கொயர் dx. இப்போ இதை f of xன்னு எடுத்துக்குவோம். 1 by x f of xன்னு எடுத்துக்குவோம். இந்த இடத்துல இது என்னது? a. இப்போ தான் ஃபார்முலா சொன்னேன். e பவர் ax a இன்டூ f of x பிளஸ் f dash of x இருந்தால் e பவர் ax f of xன்னு ஃபார்முலா சொல்லுவோம். அப்போ அந்த ஃபார்முக்கு கொண்டு வரக்காண்டி டேக் எக்ஸுக்கு முன்னாடி உள்ள வேல்யூ என்னது? a ஈக்குவல் டு 2. இதை f of xன்னு எடுத்துக்குவோம். f of x ஈக்குவல் டு 1 by x f dash of இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும் நம்மளுக்கு? x மேலே போகும்போது x பவர் மைனஸ் 1 ரெடியூஸ் பண்ணும்போது மைனஸ் 1 x பவர் மைனஸ் 1 வரும். அது மைனஸ் 2. அதை தான் எப்படி எழுதியிருக்கோம் நம்ம? f dash of x ஈக்குவல் டு மைனஸ் 1 by x ஸ்கொயர். 1 by x அப்படின்னா என்ன வரும் நம்மளுக்கு? மைனஸ் 1 by x ஸ்கொயர். அப்படி உனக்கு இந்த டக்குன்னு நினைவு இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸை மேலே கொண்டு போ. அப்போ எக்ஸை மேலே கொண்டு போனால் x பவர் மைனஸ் 1 வரும். அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும் நம்மளுக்கு? மைனஸ் 1 x பவர் மைனஸ் 1. அப்போ என்ன வந்துடும்? மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் தான். அப்போ மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 2. பவர் மைனஸ்ல இருந்தால் அது 1 பைன்னு எழுதுவேன். அதான் மைனஸ் 1 by எக்ஸ் ஸ்கொயர். இதை தான் இப்படி கொண்டு வர்றது. ஓகேவா? அப்போ இது எஃப் ஆஃப் எக்ஸ் பண்ணால் நமக்கு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ கிடைக்குது. அப்போ இதை எப்படி ரைட் பண்ணிக்கலாம்? 1 by 4 இன்டெக்ரல் ஆஃப் e பவர் ax இன்டூ இந்த இடத்துல என்ன வரும்? a f of x பிளஸ் f dash of x dx. இதோட ஃபார்முலா என்னது நம்மளுக்கு? 1 by 4 e பவர் ax f of x plus k. அப்போ 1 by 4 e பவர் aக்கு பதில் என்ன இருக்கு? 2. இப்போ e பவர் 2x f of x பதில் என்ன இருக்கு? 1 by x plus k. அப்போ இதை உள்ளுக்கு மல்டிப்ளை பண்ணிடலாமா? இப்போ 1 into e பவர் 2x என்ன வரும்? 1 by 4 e பவர் 2x divided by xன்னு இருக்கும். உள்ளுக்கு மல்டிப்ளை பண்ணிட்டு என்ன வந்துடும்? e பவர் 2x divided by 4x plus k. அதான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம e பவர் ax இன்டூ f of x பிளஸ் f dash of x அந்த ஃபார்மேஷனுக்கு இந்த ஈக்குவேஷனை கொண்டு வந்து அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி நம்ம செஞ்சுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.